எல்லாரும் 10 பொருத்தம் சொல்றாங்க. ஆனா நீங்க 12 பொருத்தம் சொல்றீங்க. இது என்ன 12 பொருத்தம்னா எது 12 பொருத்தம்? 12 பொருத்தத்தை பத்தி விளக்க கேட்குறீங்க. ஓகே, 12 பொருத்தம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் திருமணத்துக்கு பார்க்கும்போது 12 விதமான அம்சங்கள், அதாவது பார்ட் இருக்கு. அதை ஜென்ரலா சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, நட்சத்திரம், தினம், கணம், மாகேந்திரம், திரிதீர்க்கம், வசியம், ராசி, ராசி அதிபதி, யோனி, ரஜ்ஜு, வேதை, நாடி. இதுதான் 12. இது ஒரு வரிசை. இது 12மே முக்கியமானது. ஆனா இது 4 விதமா பிரிக்கணும். பிரிச்சுதான் கணக்கு பார்த்து ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. ஆனா பொதுமக்கள் இத புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம அவங்களாவே இதுல பார்த்து ஒரு அனலைஸ் பண்றது, ஒரு முடிவெடுக்கிறதுனாலதான் நிறைய சங்கடங்கள் ஏற்படுது. ஸோ இது எப்படி பிரிச்சு ஜோசியர்கள் சொல்லுவாங்கன்றதை நான் அடுத்த சொல்றேன். 12 பொருத்தத்தை விட இன்னொரு பொருத்தம் 13வது பொருத்தம் ஒண்ணு முக்கியம். இல்ல 1வது பொருத்தம், அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பொருத்தம் வச்சுக்கணும். அது பாத்தீங்கன்னா மனப்பொருத்தம். இந்த மனப்பொருத்தம் அப்படின்றது அந்த ஆணுக்கு பெண்ணுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுடைய லைஃப் லாங் எந்த சூழ்நிலை, சந்தோஷமான சூழ்நிலை அதிகமா இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க, இல்ல சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துமையா இருந்து வாழ்க்கை முழுக்க இருப்பாங்க. அதுக்கு தேவை மனப்பொருத்தம். அது 13வது, இல்ல இந்த 12க்கு முன்னாடியே அது ஒண்ணு அப்படி வச்சுக்கலாம். ஆனா அந்த மனப்பொருத்தம் ஏற்படுமா இவங்களுக்குள்ள, ஆணுக்கும் பெண்ணுக்குள்ள? அந்த மாதிரியான எந்த விஷயம் எத்தனை % அதிகமா அந்த மனப்பொருத்தத்தோட அந்த லைஃப் லாங் வாழ்க்கைய அவங்க நடத்த முடியறதுக்கான கணக்கீடு தான் இந்த 10 பொருத்தம், 11 பொருத்தம், 12 பொருத்தம் அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ இதை கணக்கீடு பண்றதுக்காக நான் வரிசையா சொன்னோம் பாத்தீங்களா, ஒரு எளிமையான கணக்கீடு இருக்கு. நட்சத்திரப்படி, அதாவது தினசரி நம்ம காலையில தூங்கி வச்சோன்னா கணவன் மனைவி முகத்துல விழிக்க போறோம். விழிக்கும் போது அந்த நாள் எப்படி போகும்? நல்ல சந்தோஷமா போகுமா? ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, சாதாரணமா காலைல யாரும் மூஞ்சில முடிச்சானே தெரியல, இன்னைக்கு எல்லாம் அப்படி இருக்கு, அப்படிலாம் நம்ம சங்கடப்படுற சூழ்நிலை இருக்கும். அப்ப யாரும் மூஞ்சில முடிச்சிருப்போம், முடிச்சாங்க பொண்டாட்டி மூஞ்சிதான் முடிச்சிருப்பான். ஸோ இப்படிதான் இருக்கும். ஆனா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அதிகமா இருக்குமா, நெகட்டிவான சூழ்நிலைகள் அதிகமா இருக்குமா, பாசிட்டிவான சூழ்நிலைகள் அதிகமா இருக்குமா, இதெல்லாம் கணக்கீடு பண்றதுதான் இந்த 12 பொருத்தத்துல வர்றது. அதை 4 விதமா பிரிக்கலாம். ஜோதிட சாஸ்திரத்துல 4 விதமா அதை பிரிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். 4 பார்ட்ல முதல் பார்ட்ல பாத்தீங்கன்னா, அந்த கணவன் மனைவி அவங்க ஆயிட்டாங்கன்னா தினசரி வாழ்க்கை முறைகள்ல அவங்க சண்டை சச்சரவுகள் சங்கடங்கள் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். ஸோ அதுக்காக பாக்குறது மெயின் மோனம். அது பாத்தீங்கன்னா தினம், மாகேந்திரம், திரிதீர்க்கம். ஸோ இந்த 3 பாயிண்ட் அதுக்கு ரொம்ப முக்கியமானது. அதுல 3ல 2 இருந்துட்டாலே போதுமானது. ஏதோ ஒண்ணு இல்லாட்டி இருக்கலாம். இதுல பெரும்பாலும் மக்கள் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, மாகேந்திர பொருத்தம் இருக்கணும்னு மக்கள் விரும்புறாங்க. ஜோதிடர்களும் அதை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாகேந்திர பொருத்தமும் தினம் அல்லது திரிதீர்க்கம் இருந்துட்டா போதுமானது முதல் பார்ட்ல. 2வது பாயிண்ட், 4 பார்ட்டா பிரிச்சுக்க. 2வது பார்ட் ராசி அதிபதி. இது பாத்தீங்கன்னா ராசி அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க, கை ராசிப்பா. இப்போ நீங்க உங்களுக்கு என்ன ராசி, நட்சத்திரம் இயல்பாதான் கேட்போம். இவர்கிட்ட ஒரு பொருள் வாங்கினா ராசியா இருக்குமா அந்த கடையில நம்ம கேட்போம். இது போல விஷயங்கள் தான் இந்த ராசி அதிபதி. இது நிறைய கணக்கீடு இருக்கு. எளிமையா சொல்லணும்னா அந்த ராசி அம்சங்கள் நமக்குள்ள ஒரு செல்வ செழிப்பு, ராசி அதிபதி என்பது பொருளாதார சுழற்சி, அது நல்லபடியா இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கணவன் மனைவி இருக்கக்கூடிய வீடுகள்ல இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை முக்கியமா பார்ப்பாங்க. இதுல ஏதோ ஒண்ணு இருக்கலாம், ராசி இருந்தாலும் ஓகே, ராசி அதிபதி நல்லா இருந்தாலும் ஓகே. இந்த பார்ட்ல 2வது பார்ட்ல 2 தான் இருக்கு. 2ல எது இருந்தாலும் ஒண்ணும் பண்ணலாம். தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கணவன் மனைவினாலே தாம்பத்திய வாழ்க்கைக்காக தான், அதுக்காக தான் இந்த கட்டமைப்பு எல்லாமே. ஸோ அந்த தாம்பத்திய வாழ்க்கை கட்டமைப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈடு கொடுத்து இருப்பாங்களா, நம்ம நாகரிகமா பேசுறோம், இருப்பாங்களா? ஸோ இந்த மாதிரியான அம்சங்கள், வம்ச விருத்தி, இந்த மாதிரியான அம்சங்கள்லாம் அவங்க உடல் தகுதி, மனத்தகுதியில ஃபிட்டா இருக்காங்களா, பிசிக்கல் ஃபிட், ஸோ இதெல்லாம் இருக்காங்களான்னு பாக்குறதுக்கு ஒரு 3வது பாயிண்ட். இதுல பாத்தீங்கன்னா யோனி, கணம், வசியம். யோனி, கணம், வசியம், இந்த 3 பாயிண்ட்டும் அதுல வரும். இந்த யோனி அப்படின்னா ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் மேட்ச் ஆகுமா, ஸோ அவங்களுக்கு அந்த உடல் உறவு சம்பந்தமான விஷயங்களுக்கு ஓரளவு ஃபிட்டா இருப்பாங்களா, அதை கணிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள். அதே போல கணம் அப்படின்னா அந்த குணங்களை பத்தி, மிருகத்தனமா இருப்பாங்களா, இல்ல சாஃப்டா இருப்பாங்களா, ரொம்ப சாஃப்டா இருப்பாங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை கணிக்கிறது. அடுத்து வசியம் அப்படிங்கிறது
ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்யோன்யமா அந்த மாதிரியான ஒரு சந்தோஷ மனநிலை இருப்பாங்களா? ஸோ இதை கணிக்கிறதுக்கு இது இந்த 3வது பார்ட். இதுல ஏதோ 2 இருந்தா ஓகே. யோனி வசியம் இருந்தா ஓகே, கனம் வசியம் இருந்தா ஓகே, கனம் யோனி இருந்தா ஓகே. இதுல ஏதோ 2ல இருந்தா பண்ணலாம். ஸோ இது வரிசையா வர்றதுதான். தினசரி எழுந்தா அடுத்த வரவு செலவு, அடுத்தது இதெல்லாம் ஃபிட் பண்றதுக்கான பிசிக்கல் ஃபிட்டிங். ஸோ இதை பார்க்கறது தான் 3வது பாயிண்ட். 4வது நான் சொல்றேன் என்னன்னா, எப்படி வகுத்து வச்சிருக்கிறாங்கன்னா, வாரிசுகள் எப்படி உருவாகுவாங்க, நோய் நொடிகள் இல்லாம எப்படி ஆரோக்கியமா இருப்பாங்க, நோய் நொடிகள் வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருப்பாங்களா, இல்ல விட்டுட்டு ஓடி போயிருவாங்களா, சரி காலமுன கடைசியில ஒருத்தர் படுத்துட்டாங்க, கணவனோ மனைவியோ படுக்கையில விழுந்துட்டாங்கன்னா அதை ஈடு கொடுத்து அவங்களுக்கு அந்த சவரஸ்கம் செய்யறதுக்கான மனம் ஒற்றுமை, அந்த மனசு புத்தி எல்லாம் அவங்களுக்கு இருக்குமா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஒரு பாயிண்ட். இல்ல ஏதாவது அகாலமா ஏதாவது, ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்காக ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. ரஜ்ஜு, வேதை, நாடி, இந்த 3மே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அம்சங்களுக்காக தான் அதை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 12 நட்சத்திரத்தை சேர்த்து 12 பார்க்கும்போது ஏன் அந்த ஆரம்பத்தை கேட்ட கேள்வி, அந்த வாசகர் கேட்ட கேள்வி, நேயர் கேட்ட கேள்விக்கு 12 பொருத்தம் முக்கியமான இது முக்கியம். இதுல ஒரு 6 பொருத்தம் இருந்தாலே பண்ணலாம், பாதிக்கு 10 இருந்தாலே முக்கியமான விஷயங்கள் இருந்தாலே தாராளமா கல்யாணம் பண்ணலாம். இதற்கு மேல ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய ராசி கட்டம், அம்ச கட்டம் பெண்ணோடது, அதே போல பையனுடைய ராசி கட்டம், அம்ச கட்டம், இதை டீப்பா ஆராய்ச்சி பண்ணி மட்டும்தான் நம்ம திருமணம் செய்து வைக்கணும். ஸோ 10 பொருத்தம் மட்டும் பார்த்து நம்ம எதுவும் முடிவெடுக்க கூடாது. ஏன் அப்படின்னா இந்த 10 பொருத்தம் 12 பொருத்தத்துல எதுவுமே இல்லைங்க அப்படின்னா கூட கட்டங்களோட அந்த கிரகங்கள் கூடிய அம்சங்களை வச்சு திருமணம் செய்யலாமா வேணாமான்னு ஒரு சரியான ஜோதிடர் முடிவெடுத்து சொல்லுவார். இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன், இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகலைங்க, இதுவும் செட் ஆகல, அதுவும் செட் ஆகல, ஜாதக பொருத்தமே எந்தபடி பார்த்தாலும் அந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் வரல. அப்ப ஆனா மனப்பொருத்தம் இருக்கு, 2 வீட்டுக்கும் பிடிச்சிருக்கு, பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு, பெண் வீட்டுக்கும் பையன் வீட்டுக்கும் பிடிச்சிருக்கு, அப்போ ஜாதகம் செட் ஆகல. ஸோ இந்த கேள்வி வரும். நான் இடையில சொன்னேன் பாத்தீங்களா, மனப்பொருத்தம்னு ஒண்ணு இருக்குன்ட்டு, அது இருந்தா தாராளமா பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஜோதிடம் ஜாதகம் இதெல்லாம் எடுத்து மூடி வச்சுட்டு 2க்கும் பிடிச்சிருக்கு, 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, தாராளமா பண்ணிக்கலாம். அப்போ இது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.